இந்த அரசியல் சட்ட மாண்புகளை உரிமைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்த பின்னரும் கூட இந்தியாவில் வேற பல மாநிலங்களில் பிஜேபி அவங்களுக்கு ஆதரவான கட்சிகளை கூப்பிட்டு அவங்க பிஜேபியை ஆட்சி அமைச்சு அதை விட அதிக தொகுதிகளை வென்றவர்களை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னால் இழுத்து எல்லாம் ஜெயிச்ச கதைகள்லாம் இருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே நடிகர் விஜய் அதனால நம்மளுக்கு ஒன்றும் பர்சனல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நேர்மையற்ற ஒரு மனிதராக இருக்காரு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு காரணம் நடிகர் விஜய் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்க? உங்களை பார்க்க வந்து தானே அவங்க இறந்தாங்க நெருக்கடியில் சிக்கி. அந்த பஸ்ஸில் போகும்போது தொண்டர்கள் தன்னோடையே ஓடி வரணும் அப்படி அதையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி லைட்டை போட்டு போட்டு அணைக்கிறீங்க. அது எதோட சிம்டம்ஸ்? மதச்சார்பற்ற அரசை அமைப்பதாக விஜய் யோசித்தால் அவர் முதல்ல கடிதம் எழுத வேண்டியது திமுகவும் செங்கோட்டையனையும் ஆதவ அர்ஜுனாவையும் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ட்ட நீங்க பேசுறீங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து சுமந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு ஒரு துரோகத்தை செய்துட்டு காங்கிரஸ் கட்சி போச்சு. ஒரு இந்துத்துவ சார்புள்ள ஒரு காவி நிறம் கொண்ட ஒரு அரசியல்வாதி நிர்மல்குமாருக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவரை கொண்டு போய் நீ திருப்பரங்குன்றத்துல விடக்கூடாதுல்ல. சரி, அதுக்கு பிறகு நீ மதச்சார்பின்மை அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து போறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகமான அணுகுமுறையோட போகலாம். அதுவும் கூட உங்கள்கிட்ட இல்லையே. பிஜேபிக்கு எதிராக அவங்க பேசுறதே இல்லை. காரணம், பிஜேபியால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் விஜய். துரதிருஷ்டவசமா அவர் வந்து 100 தொகுதிக்கு மேல வரும்போது எல்லாம் ஷாக்கு, எல்லாருக்கும் அதிர்ச்சி. இந்த தேர்தல் முடிவு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட பொலிட்டிக்கல் கிளாரிட்டி எதுவும் இல்லை, குறைந்தபட்ச பொலிட்டிக்கல் கிளாரிட்டி கூட இல்லை. விஜய் அன்புமணியோடும் அதிமுகவோடும் பாஜகவோடும் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வைத்து விட்டார். அவர் எதிர்கொள்ளார். அவர் சினிமாவில் பல வில்லர்களையும் படுபயங்கரமான உலகத்தை நமக்கு காட்டியவர், இதையும் எதிர்கொள்வார் அவர். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு தொடர்புட விஜய் 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 பண்ணுங்க. நீங்கள் தான் பெரிய சூராதி சூரனாச்ச பண்ணு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்து 3 நாட்கள் கடந்திருக்கின்றது. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஒரு அதிக இடங்களை பெற்ற அந்த கட்சியை அழைத்து ஆட்சி அமையுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் சட்டப்பேரவையில் உங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றதான் ஒரு மரபான ஒரு விஷயம். இதைத்தான் வந்து எல்லா ஆளுநர்களும் செய்வார்கள். விஜய் தரப்பிலிருந்து போய் தவேக தரப்பிலிருந்து போய் அவர்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலுக்கான கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆளுநர் தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில் அவர்களுக்கு போதுமான பலம் இல்லை, ஆகவே அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது? இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ வந்து சசிகலா 118 சட்டமன்ற 118க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட கொண்டு போய் அன்னைக்கு கொடுத்தும் அவங்கள கூப்பிடல. திமுக வந்து ஆட்சி அமைச்சது, ஏன்னா பெரும்பான்மை இருந்தது. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ தடுக்க முடியல, பதவி ஏற்றாரு. ஆனா பதவி ஏற்க விட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ணாங்க நம்மளோட முதலமைச்சரை. நிதிகள் கொடுக்கறது இல்ல, முடக்கிறது, அது இதுன்னு பண்ணாங்க. இது மாதிரி அடக்குமுறைகள் ஒன்றிய அரசிட்ட இருந்து ஆளுநர்கள்ட்ட இருந்து வரும்போது விஜய் போன்றவர்கள் எடுத்த நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 108 தொகுதி மக்கள் கொடுத்துட்டாங்க, இன்னொரு 10-13 தொகுதிகள் வேணும் அப்படின்ன உடனே கிடந்து அளவாயிருங்க. அவர் ஆதரிக்க மாட்டாரா, இவர் ஆதரிக்க மாட்டாரா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உடைக்கிறது எப்படி, திமுகவே ஆதரிக்காதா, இப்படின்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசை வந்து துன்புறுத்துவதை நிறுத்தணும், கல்வித்துறைக்கு உரிய நிதி வழங்க வேண்டிய நிதியை ஒழுங்கா வழங்கணும், பேரிடர் நிவாரண நிதியை தமிழ்நாடு அரசுக்கு முறையா கொடுக்கணும். இதுதானே உங்களோட அரசியல் கோஷமா இருந்திருக்கணும். ஆனா நீங்க போய் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக RN ரவிட்ட மனு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களை எப்படி நடத்துவான்? இப்படிதான் நடத்துவாங்க. ஏன்னா நீங்களே உங்களுக்கு பிடிக்காத திமுகவை பழிவாங்குவதற்காக ஆளுநர் RN ரவியிடம் போய் மனு கொடுத்தீங்க. இது வரலாறு. அதே நேரத்தில் தாவேகாவினுடைய கொள்கையாக ஆளுநர் தேவையில்லை அப்படின்ற ஒரு கொள்கையை அவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு தீர்மானமாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் நீங்க சொன்ன அந்த நிகழ்வு, ஆளுநர் பதவி இருக்கும் பொழுது அதை பயன்படுத்துவது அப்படின்ற அடிப்படையில் அதை அவர் செய்தார் அப்படின்னு பார்க்கலாமா? ஆனா இப்போது நடக்கக்கூடிய, நீங்க சொல்றது ரொம்ப சரி, இப்போது நடக்கக்கூடிய இந்த சூழலிலாவது விஜய் அவர்கள்
என்ன நடக்குது, யார் தடுக்கிறா, ஆட்சி அமைப்பதற்கு யார் தடுக்கிறா அப்படின்றத ஓப்பனா பேச வேண்டிய தேவையில் அவர் இருக்காரு. ஓப்பனா பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. ஆளுநர் மாளிகை அல்லது ஆளுநரோட அதிகாரங்கிறது அவரு முன்னால பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றம். இதுதான் எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாராம்சங்கிறது இதுதான். ஒரு கட்சி அதிக தொகுதியில் வென்ற ஒரு கட்சியை முதலாவது ஆட்சி அமைக்க அழைப்பதும், அந்த கட்சி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பது தான் அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இந்த அரசியல் சட்ட மாண்புகளை, உரிமைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்த பின்னரும் கூட இந்தியாவில் வேற பல மாநிலங்களில் பிஜேபி அவங்களுக்கு ஆதரவான கட்சிகளை கூப்பிட்டு அவங்க பிஜேபியை ஆட்சி அமைச்சு அதை விட அதிக தொகுதிகளை வென்றவர்களை இவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னால இழுத்து எல்லாம் ஜெயிச்ச கதைகள்லாம் இருக்கு. அப்போ அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குல இருக்கக்கூடிய அது கேலி குத்தாயிடுச்சுல மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய மாநிலங்கள்ல பண்ணியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் எவ்வளவு மாநிலங்கள்ல பண்ணா. நம்ம கண்ணெதிரில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சில மாநிலங்கள்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ஆமினி பஸ்ல வச்சு ஊரூரா கொண்டு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே புதுச்சேரியில கொண்டு போய் ஒரு பஸ்ல தங்க வச்சிருக்காங்க. டிவிகேக்கு பயந்து, தாவேக்காக்கு பயந்துதான் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அவ்வளவு லூசா இருக்கா கட்சி? செங்கோட்டையன் மற்றும் ஆதவ அர்ஜுனாவுக்கு பயந்து. அதாவது ஆரம்பத்துல இருந்தே நடிகர் விஜய் அவர் மேல நம்மளுக்கு ஒன்றும் பர்சனல் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நேர்மையற்ற ஒரு மனிதரா இருக்காரு. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி ஒரு அரசியல் தலைவர் எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதுவுமே எதிர்கொள்ளல. கரூருக்கு போறாரு, தாமதமா போறாரு, கூட்டம் கொடுத்து 41 பேர் இறந்துட்டா அதை பத்தி எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. அதை திமுக செய்தது அப்படின்ட்டார். திமுக அதை கையாண்ட விதம் சரி கிடையாது. அது எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு காரணம் நடிகர் விஜய் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி நீங்க டைவர்ட் பண்றீங்க? உங்களை பார்க்க வந்துதானே அவங்க இறந்தாங்க நெருக்கடியில. அதுக்கு பிறகு அந்த பஸ்ல போகும்போது தொண்டர்கள் தன்னோடையே ஓடி வரணும், அப்படி அதையெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணி லைட்டை போட்டு அணைக்கிறீங்க. அது எதோட சிம்டம்ஸ்? அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்றால், நீங்கள் ரசிகர்களை தூண்டுகின்றீர்கள். பின்னால வா, ஓடி வா, பைக்ல வா, இது பண்ணு, விசில் அடி அப்படின்ட்டு அதை என்கரேஜ் பண்றீங்க. ஸோ நீங்க ஒரு தப்பான மனிதரா இருக்கீங்க முதல்ல. புரியுதுங்களா? இப்படி எல்லா விஷயத்திலையுமே இதை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். இப்போ நம்மள்ட்ட 108 பேர் இருக்காங்க. மீதி எல்லா 13 பேருக்கு மிச்சமாகவே நிறைய பேர் இருக்காங்க. திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன், அன்புமணி, இப்படி பல கட்சிகள்கிட்ட இதில் சிம்பிளாக கொஞ்சம் கம்மியாக போதும் இதில் இருக்கிறதுல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு கடிதம் எழுதியதாக தோழர் திருமாவளவன் சொல்கிறார். நான் பார்க்கல அந்த கடிதத்தை, எனக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், ஒரு மதச்சார்பற்ற ஆட்சியை விஜய் நிறுவ விரும்புகிறார். எனவே எல்லாருக்கும் அவர் கடிதம் எழுதவில்லை, மற்றவங்களெல்லாம் மதச்சார்புள்ளவர்கள், மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னு தோழர் திருமாவளவன் சொல்றாரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் எழுதல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் எழுதவில்லை, எல்லோருக்கும் எழுதவில்லை. தோழர் திருமாவளவன் பார்வையிலும் நடிகர் விஜய் பார்வையிலும் மதச்சார்பற்றவர்கள் யார் என்று அவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். திமுக கூட்டணியில கூட சில முஸ்லிம் கட்சிகள் இருக்கு, அவங்களுக்கு எழுதினாரான்னு தெரியல. அவங்க பேசிட்டு இருக்க அதே நேரத்துல சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. வீரபாண்டியன் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை நமக்கு தெரியும், அவங்களை அழைப்பதற்கு தான், கூட்டணியில் அழைப்பதற்கு தான். அப்போ ஒரு பிக் பண்ணி, இப்போ இதுவும் கூட ஒரு பாசிட்டிவான அம்சமா நம்ம பார்க்க முடியாதா? திமுகவில் இருக்கக்கூடிய முற்போக்காக, இல்லாட்டினா நீங்க சொல்வது போல மதசார்பற்ற கொள்கையை முன்னிறுத்தி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகளை பிக் பண்றது அப்படின்றது, அவர் பாமகவை கூப்பிடல, அமமுகவை கூப்பிடல, இல்லாட்டினா அதிமுகவினுடைய ஆதரவை கோரல. இவர்களுடைய ஆதரவை கோருவதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே நான் அமைக்கக்கூடிய அரசு, நான் நாளைக்கு அமைக்க இருக்கக்கூடிய அரசு மதசார்பற்ற அரசு, ஒன்றிய பாஜகவினுடைய அந்த நடவடிக்கைகளை, மாநில அரசுகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கையை எதிர்க்கக்கூடிய அரசு அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா? இல்லை நான் திமுகவை இன்னும் பலவீனப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் அவர் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை டார்கெட் பண்ண அவங்களோட நோக்கம் மதச்சார்பற்ற அரசை அமைப்பதாக இல்லை. மதச்சார்பற்ற அரசை அமைப்பதாக விஜய் யோசிச்சால்
அவர் முதல்ல கடிதம் எழுத வேண்டியது திமுகவுக்கு. மற்ற அனைவரையும் விட மதச்சார்பின்மையை இந்த மண்ணில் தன் தோளிலும் நெஞ்சிலையும் தலையிலையும் உடம்பெல்லாம் ரத்தமும் சதையுமா சுமந்த இயக்கம் திமுக தான். ஆனா தேர்தல் களத்துல வந்து என்னுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொன்னவர் எப்படி தேர்தலுக்கு பிறகு அவங்க ஆதரவை கேட்பாரு? கேட்கலாம், கேட்கறதுல தவறு இல்ல, தவறு கிடையாது. மதச்சார்பின்மை தானே உங்களுக்கு மெயின். நான் தப்பா பேசிட்டேன், நம்ம தேர்தல் களத்துல நாம எதிரிகளா மோதணும், உங்களை பத்தி நாங்க பேசணும், அதையெல்லாம் மறந்து விட்டு நான் ஒரு மதச்சார்பற்ற அரசு நிர்மாணிக்க விரும்புகிறேன், முதல்ல நீங்க என்னோட ஆதரவை கொடுங்க அப்படின்னு திமுகவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கணும். அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிபிஎம்முக்கும் எழுதியிருக்கணும். சரியா? திமுகவுக்கு எழுதாம அந்த திமுக கூட்டணியில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பேருக்கு நீங்க எழுதுவது திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதுதான் உங்க நோக்கம். திமுக தலைவர்கிட்ட பேசாம செங்கோட்டையனையும் ஆதவ அர்ஜுனாவையும் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ட்ட நீங்க பேசுறீங்க. அவங்க போய் பார்த்து வந்து ஆதரவு கேட்கறாங்க, கொடுப்போமா அப்படின்னோன்னு அது பிரச்சனையா வெடிச்சு, ஐயையோ இவனுங்க ஏதோ நம்மளுக்கு தெரியாம ஏதோ சதி வேலையில ஈடுபடுறானுங்கன்னு கடைசியில போய் அவங்க ரெசார்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனாவும். திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் குதிரை பேரம் நடத்துவதற்கு ட்ரை நடத்தியிருக்காங்க. அதுக்கு முதல் துரோகத்தை செய்துகிட்டு ஓடுகாலிகளா ஓடி போனது காங்கிரஸ் கட்சி. அவங்க இவ்வளவு நாள் ஒரு வேஷத்தை கட்டிட்டு தான் திமுகவோட தோல்ல ஒரு பாரமா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து சுமந்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு ஒரு துரோகத்தை செய்துட்டு காங்கிரஸ் கட்சி போச்சு. நீங்க என்ன மதச்சார்பின்மையை சார் பாத்தீங்க? பாசிச பாஜகன்னு முதலா இந்திய அரசியல் வரலாற்றுல சொன்னது திமுக. நீங்க திமுகவை பார்த்து என்ன சொன்னீங்க? பாசிசமாவது பாயாசமாவது. அப்படி என்ன மதச்சார்பின்மை? உங்கள்ட்ட என்ன மதச்சார்பின்மை இருக்கு? சிடி நிர்மல்குமாரை எதுக்கு திருப்பரங்குன்றத்துல கொண்டு போய் நிறுத்தினீங்க? சிடி நிர்மல்குமார் RSSல இருந்து வந்தவர் தானே, அவரை கொண்டு போய் எதுக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல நிறுத்தினீங்க? நிறுத்தி இருக்க கூடாதுல்ல. ஒரு மதச்சார்பற்ற மனிதனுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுல்ல. சிடி நிர்மல்குமாரோட பொலிட்டிக்கல் கேரியர் RSSல இருந்து ஆரம்பிச்சது, பிஜேபிக்கு போனாரு, அதிமுகவுக்கு போனாரு. சோ அவருக்கு பின்னால ஒரு மதச்சார்புள்ள, ஒரு இந்துத்துவ சார்புள்ள, ஒரு காவி நிறம் கொண்ட ஒரு அரசியல்வாதி நிர்மல்குமாருக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவரை கொண்டு போய் நீ திருப்பரங்குன்றத்துல விடக்கூடாதுல்ல, வேற ஏதோ ஒரு தொகுதியில நிறுத்தி இருக்கணும்ல. திருப்பரங்குன்றத்தை தென்னிந்தியாவின் ராமர் கோவில், தென்னிந்தியாவின் அயோத்தி என்று சொன்ன ஒரு இயக்கத்தில் இருந்து வந்த ஒரு நபரை நீ திருப்பரங்குன்றத்துல போய் நிறுத்துறன்னா உன்னோட மதச்சார்பின்மையை பற்றி இந்த தோழர்கள், இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவங்க எல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்களா? காங்கிரஸ் விளக்கம் கொடுக்குமா? இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, இது துரோகம் கிடையாது, இது மதச்சார்பின்மைக்கு. என்ன உன் மதச்சார்பின்மை? உன் மதச்சார்பின்மை தெரியாதா எங்களுக்கு? பிந்திரன் வாலையை வளர்த்துட்டு சீக்கிய மக்களுக்கு நீ என்ன பண்ண? அது மதச்சார்பின்மையா? சீக்கிய மதத்தை ஒழிக்கும் நடவடிக்கை அன்னைக்கா பொற்கோவில்ல வந்து நீங்க நடத்தின தாக்குதலும் அதையொட்டி நூற்றுக்கணக்கான அந்த மக்களை கொன்றொழிச்சதும் வந்து சீக்கிய மக்களுக்கு இழைத்த துரோகம். அகாலிதள் கட்சியை அழிப்பதற்காக நடைபெற்ற துரோகம். டெல்லியில எவ்வளவு படுகொலைகளை செய்தீங்க, வரலாறு மன்னிக்குமா உங்களை? ஆனா இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நவீன காலத்துல இந்துத்துவத்தை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸோட உதவி வேணும்னு உலகமே பப்புன்னு ராகுல் காந்தின்னு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரை கூட சொல்லாம பப்புன்னு அவமானப்படுத்தின ஒரு நபரை கொண்டு வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிச்ச ஒருத்தருக்கு நீ துரோகம் தான் பண்ணுவ அப்படின்னா உன்னோட மதச்சார்பின்மையை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம். நீங்க மதச்சார்பற்றவர்கள் கிடையாது, நாங்க தான் மதச்சார்பற்றவர்கள். மதச்சார்பற்ற போராளிகள் திமுக காரங்க தான், ஜனநாயக சக்திகள் தான், திமுகவை ஆதரிக்கிறவர்கள் தான் மதச்சார்பற்ற சக்திகள். நீங்க இல்லை அப்படின்னு நாங்க உடைப்போம், அதை நொறுக்குவோம், உங்களோட எண்ணங்களை அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, இப்போ ஒரு தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. உலக அளவுல இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தேர்தலுக்கு முன்னர் ஒரு கூட்டணி அமைக்கிறோம், அந்த கூட்டணியின் அடிப்படையில நடைபெற்ற தேர்தல் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற போது அந்த கூட்டணிகள்ல மாறுதல் நடைபெறுவது உலக அளவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லா ஊர்களையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. இப்ப என்னுடைய கேள்வி, அவர் சொல்வது வந்து தேர்தல் அரசியல்ல எல்லா ஊர்லயும் நடக்கிறது ஒரு நியாயமான விஷயம் தான். இப்போ ஒரு கூட்டணியில இருந்து வெளியில போறோம் அப்படின்ட்டு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, இந்த கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியில போகுது அப்படின்னா அந்த டிபார்ச்சர், அந்த வெளியில போகக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படின்றது எப்படி நடந்திருக்கலாம்? குறைந்தபட்சம் எப்படி நடந்திருக்கலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? காங்கிரஸ் ஒரு நாகரிகமா பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்வது தேர்தலுக்கு முன்பே எடுத்த நடவடிக்கை. தேர்தலுக்கு முன்பே அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு இவங்கள்ட்ட ஒரு இந்த செலவுக்கு தேர்தல் செலவுகள், தேர்தலுக்கான உழைப்புகள், வாக்கு வங்கி எல்லாத்தையும் நீ வந்து திருட்டுத்தனமா அவங்க ஏமாத்தி திமுக இருந்து வாங்கிட்டு அப்படி போறது என்னால ஏத்துக்கும், தவறு. சரி, அதுக்கு பிறகு நீ மதச்சார்பின்மை அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து போறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகமான அணுகுமுறையோட போகலாம். அதுவும் கூட உங்கள்கிட்ட இல்லையே.
குறைந்தபட்சம் எதுவுமே இல்லையே. கூட்டணி கட்சியினுடைய தலைமையை சந்தித்து பேசியிருக்கலாம், அவருடைய நிலையை விளக்கி இருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கறீங்களா நீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட் வியூவில் இருந்து நான் அதை அப்படி பார்க்குறேன். நாகரிகமான பிஹேவியர் இல்லை, உங்களோட நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும். நாளைக்கு நீங்கள் திமுகவில் டிவிகேவுக்கும் இதைத்தான் பண்ணுவீங்க, யாருக்கு வேணாலும் இதைத்தான் பண்ணுவீங்க. இந்தியா முழுக்க பிஜேபியும் இதைத்தான் பண்ணுனாங்க கடந்த காலத்தில், அதே இதைத்தான் நீங்களும் பண்ணுறீங்க. மாநில கட்சிகளை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், சரி போயிட்டீங்க, அதை யாரும் இது சொல்லலை. ஆளுநர் கூப்பிடுவாரு, கூப்பிடணும், அரசியல் சட்டப்படி கூப்பிடணும். ஆளுநருக்கு கூப்பிடாம இருக்கிற உரிமையெல்லாம் கிடையாது. அதுதான் இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. அப்படின்ற போது இனியும் பாஜகவை நேரடியாக சுட்டிக்காட்டி பேச தாவேகா தயங்கிக்கிட்டு இருக்கதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது இன்னைக்கு நேத்தைக்கு அவங்க தயங்கல்ல, பிஜேபிக்கு எதிராக அவங்க பேசுறதே இல்லை. காரணம், பிஜேபியால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் விஜய். துரதிருஷ்டவசமாக, அதாவதுங்க அவங்கள்ட்ட ஒரு என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னா, திமுக கூட்டணியை உடைக்கணும், அதாவது பிஜேபிக்கு உகந்த ஒரு அரசியல் சூழலை விஜய் உருவாக்குவார் அப்படின்றது தான் அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்த ஆனந்தவுடன்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்கல்ல, அனைவருக்குமான அம்பேத்கர், அந்த நூல் வெளியீட்டு விழாவோட நோக்கம் என்ன? திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை உடைத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது இல்லையா? அந்த விழாவை ஒட்டியும் சரி, அதுக்கு பிறகும் சரி, காங்கிரஸ் கட்சியை பத்தியே ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. என்ன ஏதோ ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்களா, ஏன்னா உனக்கு இப்ப தெரியலையா? அது இப்ப மட்டும் அது தெரியலையா? எவ்வளவோ வாரிசு வாரிசு வாரிசுன்னீங்க, இப்ப தெரியலையா? ஸோ அந்த நேரத்துல அதை பேசி எப்படியாவது அந்த கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு நோக்கமா இருந்தது. இதையெல்லாம் உடைச்சு எடுத்து ஒரு ஃபார்மேஷன்ல தேர்தலை எதிர்கொண்டா அதிமுகவுக்கு ஒரு 40-50 தொகுதி, பாஜகவுக்கு ஒரு 25 தொகுதி, தாவேகாவுக்கு ஒரு 10-15 தொகுதி, அன்புமணிக்கு ஒரு 5-10 தொகுதி. இதெல்லாம் வந்துச்சுன்னா இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டணி அரசை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் இவங்கெல்லாம் பேசி வச்சிருந்தாங்க தாவேகாவோட. புரியுதுங்களா? ஒரு அரசு. ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி யாருமே, இவரும் பிஜேபி எதிர்க்கல, பிஜேபிக்காரங்களும் தாவேகாவை எதிர்க்கல, பொத்தாம்பதுவா அப்படிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு அடிச்சது திமுகவை மட்டும்தான். துரதிருஷ்டவசமா அவர் 100 தொகுதிக்கு மேல வரும்போது எல்லாம் ஷாக்கு, எல்லாருக்கும் அதிர்ச்சி இந்த தேர்தல் முடிவுகள். சரிங்களா? இப்ப அவரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுநர்கிட்ட போய் நிக்கிறாரு. அவங்க திமுகவை அதிமுகவை எப்படி நடத்துனாங்களோ அப்படிதான் அவங்க நடத்துவாங்க. உங்களை மட்டும் இது உங்களுக்கு ஆளுநர் இப்படி நடக்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு மட்டும் நடக்கவில்லை. 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த திமுகவுக்கும், அதுக்கு 2016க்கு பிறகு அதை ஜெயலலிதாவுடைய தொடர்ச்சியாக வந்த எடப்பாடி பழனிசாமியோட அவங்க நட்பா இருந்தாங்க. சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட நெருக்கடி வரும்பொழுது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறார். பல விஷயங்கள் எல்லா ஸ்டேட்லயும் இது நடக்குது. எல்லா ஸ்டேட் வெரி காமன். ஆமா. அப்போ நீங்க எல்லா ஸ்டேட்லயும் நடக்கும்போது மாநில கட்சிகள் அவங்களுக்குள்ள மோதிப்பாங்க, ஆனா ஆளுநரை எதிர்க்கிறதுல ஒன்று கூடிடுவாங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க, ஆனா ஆளுநர் ஆரிஃப் கானுக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சரியா? நீ ஆளுநருக்கு எதிராக என்ன பண்ணீங்க? டிவிக்கு விஜய் என்ன பண்ணீங்க? வாயே திறக்கலையே. ஆர்.என். ரவியை போய் சந்திச்சு திமுகவுக்கு எதிராக மனு கொடுத்தீங்க. நீங்க ஆர்.என். ரவியை சந்திச்சு கோல் முட்டினீங்க. அது நடந்த சமயம், அது போய் கொடுத்ததுல கூட தவறு கிடையாது. ஆனால் அது நடைபெற்ற அந்த சமயம், ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல எப்படியாக தலையிட்டு கொண்டிருந்தார், எப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற அந்த சமயத்துல போய் கொடுத்தது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆமா. இப்போ இந்த ஆளுநர் கூப்பிடணும், திமுக காரங்க தடுக்கிறாங்களா என்ன? நாங்க தலையிடவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு நாகரிகமா சொல்றாங்க. ஆளுநர் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமை, யாருக்கு அதிக சீட் வந்திருக்கோ அவங்கள கூப்பிடணும். ரொம்ப சிம்பிள். இது இன்னைக்கு ஆளுநர் இப்படியான ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவதற்கு பின்னணியில ஒன்றிய அரசு இருக்குது அப்படின்றது சாதாரண எல்லாருக்குமே தெரியும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதை பேசுறாங்க. விஜய தவிர, டிவிகேயை தவிர இது என்ன பண்ண முடியும்? அதை ஒரிஜினாவது பேசுங்களேன். இன்னைக்கு பாஜக லாட்ரி எங்க போய் வைப்பீங்க? பிஜேபிக்கு எதிராக பேசிட்டு லாட்ரி பணம் ஏடிஎம்கே மினிஸ்டர் இது வரைக்கும் பாயுது, எம்எல்ஏக்களை வாங்குற வரைக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க தாவே விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, இப்போ சிபிஐ சிபிஎம் இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, என்னவாக இருக்கு? ஒரு பத்திரிகையாளரா என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிவிகே சப்போர்ட் பண்ண மாட்டேன்.
ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அவர்கிட்ட பொலிட்டிக்கல் கிளாரிட்டி எதுவும் இல்லை, குறைந்தபட்ச பொலிட்டிக்கல் கிளாரிட்டி கூட இல்லை. இது ஜனநாயகம், மதச்சார்பின்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆழ்ந்த பார்வை உண்டு. இதுக்காக நீண்டகால போராட்டத்தையும் நேரடியாக மதக்கலவரங்கள்ல பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். எனக்கு இது தொடர்பாக ரொம்ப ஆழமான பார்வை இல்லை. விஜய்கிட்ட இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிளாரிட்டி எதுவுமே இல்லை. சரிங்களா? அவருக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடணும், அவர் வந்து சட்டமன்றத்தில் அவர் வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கலாம். திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் வந்து போகக்கூடாது, விஜயை ஆதரிக்க கூடாது அப்படின்றது தனிப்பட்ட முறையில என்னோட கருத்து. காரணம், மக்கள் அதுக்கு வாக்களிக்கல. மக்கள் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சிக்காகவும் அவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு நன்றி கடனாகவும் தான் அந்த 70-75 தொகுதிகளில் மக்கள் வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றியை கொண்டு போய் அப்படியே விஜய்க்கு வந்து கொடுக்கறதுக்காக மக்கள் வந்து வாக்களிக்கல. இதுல திமுக தொண்டர்களுடைய, திமுக கட்சியுடைய கீழ்மட்ட நிர்வாகிகளோட உழைப்பு இருக்கு. இதுக்கு ஒரு ரெஸ்பெக்டை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இல்லைன்னா எல்லாருக்குமே அது இப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தான். இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பார்க்கும்பொழுது நம்ம பாமக, அமமுக, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், இப்போ இவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பது அப்படின்றது நேரடியாக பாஜகவினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பதற்கு சமமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அதை தடுப்பதற்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இவர்கள் முன் வச்சா நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அன்புமணியோடும் அதிமுகவோடும் பாஜகவோடும் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி வைத்து விட்டார். புரியுதுங்களா? இப்போ ஒரு மதச்சார்பின்மை ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகளுக்கு கடிதம் எழுதுவதற்கு நோக்கம் திமுக கூட்டணியை உடைப்பதன்றி வேறு எந்த காரணமும் கிடையாது. அதிமுகவோடும் பாஜகவோடும் முன்பே அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் அவங்களோட கொள்கை கூட்டணி. ஒன்றும் வைக்கலாமா? யார் என்ன செய்ய போறா? இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தது, அதை என்ன போய் அப்படியே இது பண்ணிட்டாங்களா என்ன? நீங்க வாங்க, செய்யுங்க, உங்களோட பெரும்பான்மையை நிறுவீங்க. இதை விட ஒரு சிறந்த ஆட்சியை நீங்க செய்து காட்டுங்க. 6 சிலிண்டர் கொடுப்பேன்றீங்க, அது கொடுங்க. 1 பவுன் தங்க செயின் கொடுப்பேன்றீங்க, கொடுங்க. எல்லா வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அதை கொடுங்க. 2500 ரூபா கொடுக்க வேண்டாம், 1000 ரூபாய் கொடுங்க. சிஎம் சொல்லியிருக்கிறார்ல, 2500 ரூபா உன்னால் கொடுக்க முடியாது, அவரு கொண்டு வந்த அந்த 1000 ரூபாயை கொடுங்க. பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்தை நீக்கம் செய்யக்கூடாது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவர் அம்மா உணவு திட்டங்களே அவர் க்ளோஸ் பண்ணல. இப்போ இந்த சமயத்தில் ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு, மும்முலை கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்துல உங்களுக்கு நிதி கிடையாது. இதை எப்படி விஜய் எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? அவரு எதிர்கொள்ளார். அவரு சினிமாவில் பல வில்லர்களையும் படுபயங்கரமான உலகத்தை நமக்கு காட்டியவர். இதையும் எதிர்கொள்வார், அவரு எல்லாத்தையும் எதிர்கொள்வார் அவர். திமுக இந்த குழப்பத்துல, நான் சொல்றது இன்னைக்கு மாநில உரிமைகள் பற்றி அதிகமாக கவலை கொள்ளக்கூடிய ஒரு கட்சி, இப்ப இன்னைக்கு மாநில உரிமைகளுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த தொங்கு சட்டப்பேரவையில பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் வந்து மறுக்கிறார். அப்ப அந்த சமயத்துல திமுக என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பெரும்பான்மை பெற்ற கட்சியில அதிக தொகுதிகள் வென்ற கட்சி தாவேகா. ஆமா, அதுக்கு வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குதான், திமுக ஏதாவது செய்யணும்? இல்ல, செய்யணும்ன்றத பத்தி ஆளுநரினுடைய இந்த நடவடிக்கை தவறு, ஆளுநர் இப்படியாக செய்யக்கூடாது அப்படின்னு திமுக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு. ஆமா, கண்டிச்சுட்டு தானே இருக்காங்க. வேற என்ன பண்ணணும்? போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கணுமா? அதெல்லாம் அவங்க செய்வாங்க சார். சரியா? நீங்க முதல்ல நீங்க பேசணும்ல, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்கள் ஓப்பனா கால் கொடுக்கணும். தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுறார், நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனமாட்சியங்களை மறந்து தமிழகத்தினுடைய நலனுக்காக குரல் கொடுக்கணுன்ற ஒரு கால் வந்து விஜய் தரப்புல இருந்து வரணும். இல்ல, ஒரு நேரடியா போய் வந்து சந்திக்கணும் உதயநிதியை சந்திச்சு கோரிக்கை விடுக்கணும். ஏன்னா உதயநிதி தான் அவங்க சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ஆவார்னு நினைக்கிறேன். விஜய்க்கு உண்மையிலே மாநில சுயாட்சியின் மீது, மதச்சார்பின்மையின் மீது அக்கறை இருந்தால் அவர் திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக ஆகவிருக்கக்கூடிய, நான் அப்படிதான் நினைக்கிறேன், அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. உதயநிதியை போய் விஜய் சந்திச்சு இப்படி வந்து எங்களை ஆதரிங்க அப்படின்ட்டு ஆதரவு கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாம நான் எதுவுமே பேச மாட்டேன்,
பாசிசத்துக்கு எதிராக தீவிரமாக உயிரை கொடுத்து போராடினவன பாயசம்னு நான் கிண்டல் பண்ணுவேன். காலுக்கு மேலே கால் பண்ணிட்டு மோட்டு வலையை பார்த்துட்டு இருந்துட்டு சினிமாவில் 10 வில்லனை வந்து ஒரே நேரத்தில் டிஷ்யூன்னு அடித்து வீழ்த்துற மாதிரி நான் வீழ்த்திடுவேன்னா வீழ்த்து போ. திமுக அப்படிலாம் பண்ணாது. அது களத்தில் நிற்கும், களத்தில் போராடும், பாசிசத்துக்கு எதிராக போராடும், ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடும், மாநில சுயாட்சிக்காக பேசும். அது அண்ணாவோட கொள்கைகளை உண்மையிலே நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளும், தோக்கும், ஜெயிக்கும், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்க்கும். அதனால அது பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு தொடர்புட விஜய் 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 பண்ணுங்க. நீங்கள் தான் பெரிய சூரனாச்சே, பண்ணு. என்ன வெளியே போக மாட்டீங்கல்ல, உங்கள் கால் தரையில் படாதுல்ல, பண்ணுங்க. திமுக வந்து என்றைக்குமே எந்தென்றும் ஆதிக்கம் செய்கிறவர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு நலனிலும் மிக மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக. அது அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. நான் அப்படிதான் பார்க்குறேன் ஒரு ஜேர்னலிஸ்டா. ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தில் நடிகர் விஜய் தாவேக்காரங்க பண்ணின விஷயங்கள் அவ்வளவுமே பிழை பிழை பிழை, கம்ப்ளீட்லி மிஸ்டேக். அவங்க மதச்சார்பற்றவர்கள் கிடையாது. உண்மையிலே அவர்கள் மதச்சார்பற்ற ஆட்சியை அமைக்க விரும்பினால் அவங்க அதுக்குண்டான நேர்மையோட நடந்துக்கணும். ஆதரவு தேவைப்பட்டால் அவர்கள் யார் எதிர்க்கட்சி தலைவராக திமுகவில் இருந்து வருவார்களோ, உதயநிதி வருவார்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட தான் அவங்க பேசணும். அவங்க பேசாமலே நம்ம உட்காந்து கற்பனையா வந்து அவங்க கடிதம் எழுதுறது, சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கடிதம் எழுதிட்டு திமுக ஆதரிக்கணும், அந்த கேள்வியே ரொம்ப தப்பா இருக்கு. அது சரியில்லை. அந்த கேள்வி இதான கேள்வி இல்லை. அதுதான். ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்த குழப்பம் எதுல போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரியுது இல்லை. நம்ம இதில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு என்னமோ விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு தான் தோணுது. இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய இது இருக்கும். காங்கிரஸ் கட்சி போனதால பிஜேபி எதிர்க்குதுன்னு நினைக்கிறேன். முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சி போய் தாவேக்காவில் சேர்ந்ததால அது யாரோ அவருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்கல்ல, காங்கிரஸ்ல இருந்து 5 பேர் வந்துருவாங்க, அப்போ நம்மளுக்கு ஈஸி ஆயிடும் அப்படின்னு யாரோ கொடுத்தது, ஐடியா கொடுத்ததுனால தானே காங்கிரஸ் கட்சி போய் கொடுக்குறாங்க, அவரும் ஏத்துக்கிறாரு. அப்போ அதை எதிர்கொள்ளக்கூடிய தந்திரங்களும் அவங்கள்ட்ட இருக்கும்ல, அதை வச்சு தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். அவங்க அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாமே விஜய்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லாமல் வந்து எப்படி ஒரு தேர்தலை எதிர்கொண்டு 108 தொகுதியில் ஜெயிக்கிறாரு, இவ்வளோ பெரிய லீடராக இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு, அது எப்படி அதை அவ்வளோ ஈஸியாக அப்படி விட்டுருவாங்களா? என்ன அதிகாரம் இல்லை, அதை வந்து பண்ணணும். மற்றபடி என்னோட கருத்துக்கள் வந்து இதுதான். இது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து ஆதரவு கேட்கும்போது அதுக்கு நோ. ஏன்னா அதுக்கு தகுதியற்ற, எந்த விதத்திலையும் வந்து மதச்சார்பின்மை பற்றியோ இது பற்றியோ அதுக்கு ஒரு ஒர்த்தில்லாத ஒரு ஆளாக இருக்காரு. குறைஞ்சபட்சம் வெளிப்படையாக பேசணும், வாயை திறந்து பேசணும், எதிர்க்கணும், ஒன்றிய அரசை எதிர்க்கணும், ஆளுநரை எதிர்க்கணும், ஒன்றிய அரசின் சர்வாதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசணும், மாநிலங்களுக்கு எதிராக பேசணும், ஆளுநர் பதவிக்கு. இது எல்லாமே திமுக காலந்தோறும் பேசியிருக்கு. இதுல எதையுமே பேசாத உங்களை திடீர்னு நீங்க 108 தொகுதியில ஜெயிச்சிட்டீங்க, இன்னைக்கு ஒரு 13 தொகுதி வேணுங்கிறதுக்காக ஆதரிக்க முடியாது. ஒரு ஜேர்னலிஸ்டா என்னோட பார்வைங்கிறது இதுதான். ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தொடரதான் செய்யும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.